எனக்கு புரியல. நீங்க தான் ஷாலினியா? ஆனா எதுக்கு இப்படி லென்ஸ் எல்லாம் பாட்டிக்கிட்டு இப்படி ஹேர் ஸ்டைல்லாம் மாத்திட்டு எப்போதும் சுடிதார்ல தானே இருப்பீங்க? ஹாஃப் சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு என்னோட ஜூனியர்னு ஏன் போய் சொன்னீங்க? தெரியல சூர்யா, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களால உங்களை ரொம்ப வெறுத்தேன். நீங்க நல்லவரே இல்லைன்னு உங்க மேல எனக்கு கோவமா வந்துச்சு. ஆனா என்னைக்கு உங்களை ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பினேனோ அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்னு அப்பதான் எனக்கு உணர்ந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாளும் உங்களையே நினைச்சிட்டு இருந்தேன். நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன், நீங்க தப்பே பண்ணாம உங்களை எல்லா இடத்துலயும் மாட்டி விட்டு இருந்திருக்கேன்னு. அதுக்கப்புறம் அது இப்போ காதலா மாறிச்சு. உங்களை கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சுன்னு எனக்கே தெரியல. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. நான் பண்ணது தப்புதான் சூர்யா. உங்ககிட்ட ஷாலினியா வந்து பேசியிருந்தா நீங்க பேசியிருக்க மாட்டீங்கன்ற பயத்துலதான் இப்படி எல்லாம் பண்ண. தயவு செஞ்சு என்ன வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஆனா உங்க மனசுலயும் நான் தான் இருப்பேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஒரு வேலை தெரிஞ்சிருந்தா நான் இப்படி எல்லாம் வந்திருக்க மாட்டேன் சூர்யா. ஐம் சோ சாரி. இல்ல ப்ளீஸ் வருத்தப்படாதீங்க. நான் இத அப்படிலாம் நினைக்கல. உங்க மேல இதனால எனக்கு கோவமும் இல்ல. சூர்யா, ஆக்சுவலா நான் தான் இப்ப சொன்னேன்ல, எனக்கும் உங்க மேல அது என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா எப்படி வந்துச்சுன்னோ தெரியல. உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாளா தவிச்சிட்டு இருந்தேன். நீங்க வர லைப்ரரிக்கு அதனாலதான் நான் வந்தேன். ஆனா நீங்களும் லைப்ரரிக்கு வந்திருக்கீங்க. நீங்க தானே எனக்கு தெரியாம போயிடுச்சு. ரொம்ப நாளா பார்க்க முடியலன்னொடனே அதுக்கப்புறம் அவ்வளவுதான் போலன்னு நினைச்சு நானும் அமைதியா விட்டுட்டேன். ஆனா மனசுக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டமாவே இருந்தது. என் மனசுல இருக்கிறது தான் உங்க மனசுலயும் இருந்திருக்குன்னு இப்பதான் எனக்கே புரியுது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நினைச்சா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. என்னது சூர்யா? இல்ல, என்கிட்ட பேசணும், உங்களோட காதலை என்கிட்ட சொல்லணும்னு நீங்க இவ்வளவு முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்கு கூட நான் எந்த முயற்சியும் பண்ணல. ஒரு பையனா அதை நான் பண்ணிருக்கணும். ஒரு பொண்ணா நீங்களே இவ்வளவு தைரியமா பண்ணிருக்கீங்க. ஆனா நான் ஏன் பண்ணலன்னு எனக்குள்ளேயே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஐயோ சூர்யா, தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க ஏன் என்ன தேடலன்னு எனக்கே தெரியும் சூர்யா. ஃபர்ஸ்ட் நான் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு அம்மா அப்பாலாம் இல்லைன்னு தான் சொன்னீங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க எங்க அண்ணியோட அண்ணன்னு. சோ உங்க தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாமே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் கூட இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே நான் உங்ககிட்ட ரொம்ப கோவமா தான் நடந்துட்டு இருந்திருக்கேன். அதனால கூட நீங்க என்கிட்ட அப்ரோச் பண்றதுக்கு கொஞ்சம் பயந்துருக்கலாம். சச்சா, எனக்கு பயம்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு பயம்னு ஒண்ணு இல்லவே இல்ல சூர்யா. ஆனா அதை நான் தான் ரொம்ப ட்ரிகர் பண்ணி பார்த்துட்டேன். நீங்க ஸ்டேஷன்ல இருந்தப்ப நான் இவ்ளோ கில்ட்டியா ஃபீல் பண்ண தெரியுமா? ஐயோ சீதா, விடுங்க. சீதா இல்ல, ஷாலினி. ஆமால, ஏங்க இந்த மாதிரி கெட்டப்ல இருந்தீங்கன்னா டக்குன்னு சீதா தாங்க வருது. அப்படியெல்லாம் வேற பேர்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஷாலினினே சொல்லுங்க. அப்ப கெட்டப்ப மாத்துங்க. இப்போ உடனே சொன்னா எப்படி? என்கிட்ட சுடியும் இல்ல, சீப்பும் இல்ல. சூர்யா, என் மேல உங்களுக்கு எந்த கோபமும் இல்லல? சச்சா, உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. அப்போ என் மனசுல இருக்கிறது தான் உங்களுக்கும் இருக்கா? ஆமா ஷாலு, எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. கடைசி வரைக்கும் என் கூட என்னோட சந்தோஷம், என்னோட துக்கம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு நீங்களும் கூடவே இருப்பீங்களா? இருப்பேன் சூர்யா, இருப்பேன். அதே மாதிரி நீங்களும் என்னோட சந்தோஷம், துக்கம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு என் கூட கடைசி வரைக்கும் இருப்பீங்களா? கண்டிப்பா இருப்பேன் ஷாலினி. Thank you சூர்யா. சூர்யா, I love you சூர்யா. I love you ஷாலினி. ஷாலினி, சிந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா, அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா.
இல்ல பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்போ ஆட்சி மாற்றம் வந்ததுனால எல்லாம் ஸ்மூத்தா தான் போகுது. சரிடா. உங்களுக்கெல்லாம் வேலை நல்லா ஸ்மூத்தா தான் போகுது. ஆனா வீடு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு கொஞ்சமாவது நேரம் இருக்கா இல்லையா? ஏன் வீட்டுக்கு என்ன பிரச்சனை? வீட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, வீட்ல உள்ளவங்களுக்கு தான் பிரச்சனை. வீட்ல உள்ளவங்களுக்கா? இந்த வீட்ல ஒன்ன தவிர வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. என்னடி உனக்கு? ஆமா, எனக்கு தான் பிரச்சனை. ஏங்க, எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன், உங்க தங்கச்சின்னு ஒருத்தி இருக்காளே, அவளுக்கு ஒரு மாப்பிளைய பாருங்க, பார்த்து அவளுக்கு ஒரு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு. ஏங்க 2 பேரும் அண்ணனுங்கன்னு இருக்கீங்க, அத பண்ணலாம்ல? ஏய், அதான் அன்னைக்கே பேசிட்டோம்ல. அவ படிக்கணும், படிச்சு கலெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டால. ஷோ, பொம்பளை பிள்ளைங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க. பின்ன என்ன, நீங்க கேட்டோனே சரிண்ணே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்ன கூட எங்க அம்மா அப்படிதான் கேட்டாங்க. மேடம் என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்னா, கொஞ்ச நாள் ஆகட்டுமா, அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா உள்ளுக்குள்ள எப்படி பட்டர்ஃப்ளை எல்லாம் பறந்துச்சு தெரியுமா? ஆஹா, இது வேறயா? ஆமாங்க. ஹை, நம்மளுக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஒரு பெரிய வீட்ல போய் செட்டில் ஆக போறோம். பெரிய பங்களா, 2-3 காரு, மாப்பிளைக்கு கவர்மெண்ட் வேலை அப்படின்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? அவ்வளவு ஆசையா இருந்தேங்க. எங்க அம்மா சொல்றப்பெல்லாம் வேணாம் தான் சொன்னேன். ஆனா மனசுக்குள்ள ஒரு கோட்டையே கட்டிட்டு இருந்தேன். அப்படியா? உன் ஆசையெல்லாம் நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சுன்னு சொன்னீங்க. என்ன, அந்த கவர்மெண்ட் வேலை தான் ஒரே இடியா இடிக்குது. கொஞ்சம் தள்ளி நில்லு, இடிக்காது. ஏய், வந்த விஷயத்த சொல்றீ, இவ வேற நோயின்னு. ஐயோ, அதாங்க உங்க தங்கச்சிக்கு நான் சில மாப்பிள்ளை எல்லாம் பாத்திருக்கேன். இங்க பாருங்க, இந்த புக்ல இருக்கிறது எல்லாமே மாப்பிள்ளை போட்டோ தான். அவங்களோட ஜாதகமும் இதுலயே இருக்கு. இவங்க எதுக்கு நம்ம தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க? ஒன்னும் சரியில்லையே. பாடுறா, என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாக்குற அளவுக்கு பெரிய லைட்டியா? ஐயோ பெண்ண, யாரு பார்த்தா என்ன, உங்க தங்கச்சி நல்லா இருக்கணும் அதானே? அதெல்லாம் நல்லாதான் இருப்பா. அதுவும் இல்லாம நான் ஒன்னும் சாதாரண மாப்பிள்ளையெல்லாம் பாக்கல, நல்ல பெரிய பெரிய வேலையில இருக்கிற மாதிரி தான் பாத்திருக்கேன். இங்க பாருங்க, இந்த நோட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 பேரும் டாக்டருங்க. அதுக்கு அடுத்ததுல இருக்கிறவங்க நல்ல பெரிய இன்ஜினியருங்க. அப்புறம் பிசினஸ் பண்றவங்க கூட இருக்காங்க. பிசினஸ்னா என்ன சாதாரண பிசினஸ் நினைச்சுக்காதீங்க, கோடி கணக்குல பிசினஸ் பண்றாங்கங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்க தங்கச்சி கிட்டயும் கேட்டுட்டு ஜாதகம் ஒத்து போனா டக்குனு கல்யாணத்தை முடிச்சிருவோம். அவளும் லைஃப்ல செட்டில் ஆவால. டே, இவனடா இப்படி சொல்றா? வாங்கி பார்க்கலாமா? இல்ல ஷாலினிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. எனக்கும் அதுதான் தோணுது. ஷாலினி தான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறவ, அவளுக்கு எப்படின்னு தோணுதுன்னு கேட்டுக்கலாமே. அப்படிங்கிறீங்களா? சரி, அப்ப வேதா நீ கூட ஷாலினி வந்ததுக்கு அப்புறமா நாங்க பார்த்துட்டு அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா முடிவு பண்ணிக்கிறோம். என்னங்க லூசாங்க நீங்க? ஏய், அது இல்லங்க, நான் தான் சொல்றேன்ல, நம்ம சொன்னா அந்த பொண்ணு வேணாம் தான் சொல்லும். அப்புறம் பேசிக்கிட்டே இருங்க, சரியாயிடுங்க. இதுல ஏதாவது ஜாதகம் செட் ஆகுதான்னு பாருங்க, அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லுவோம். நீங்கெல்லாம் சொன்னா உங்க தங்கச்சி வேணாம் நான் சொல்ல போகுது. நல்ல சம்பந்தத்தை அப்பப்ப தக்க வச்சுக்கணுங்க. இப்படியே மிஸ் பண்ணிட்டு போனோம்னா அப்புறம் உங்க தங்கச்சி ஔவையார் மாதிரி கல்யாணமே பண்ணாம செத்துருவா. பரவாயில்லையா? ஏய், என்னடி பேசுற நீ? அடடடடடா, எங்க தங்கச்சிக்கு இருக்கிற அழகுக்கும் அவளோட அறிவுக்கும் படிப்புக்கும் நிறைய பேர் மாப்பிள்ள வருவாங்க. ஒன்னும் அப்படி ஒன்னும் எங்க தங்கச்சியை நாங்க விட்டுற மாட்டோம். ஐயோ ஆதி தம்பி, நீங்க விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா பொம்பளை பிள்ளைங்க போது கல்யாணம் வேணாம் தான் தம்பி சொல்லுவாங்க. இப்ப அவளுக்கு 24 வயசு ஆகுது. இந்த வயசுல நீங்க கேட்டீங்கனாலும் வேணாம் தான் சொல்லுவாங்க, 35 வயசுல கேட்டீங்கனாலும் வேணாம் தான் சொல்லுவாங்க. ஒரு பொம்பளை பிள்ளையோட மனசு இன்னொரு பொம்பளை பிள்ளைக்கு தான் தெரியும். அதனாலதான் சொல்றேன், இப்பவே அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு. இந்த பாருங்க, கொஞ்ச நேரத்துல ஷாலினி வந்துரும். நீங்கெல்லாம் அந்த போட்டோ ஜாதகத்தெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்தோடனே இதெல்லாம் காட்டுங்க. இதுல எதை பிடிச்சிருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லட்டும். அப்புறமா நம்ம அந்த மாப்பிளைய பொண்ணு பார்க்க நம்ம வீட்டுக்கு வர சொல்லுவோம். ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை சூப்பரா முடிச்சுட்டுருவோம். சொன்னா கேட்கவா போற? குடு. பாருங்க பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. இந்த ஷாலினிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி விட்டு சீக்கிரமா துரத்தி விட்டாதான் இந்த சொத்து பிரியும். அதுக்காக தானே நான் இவ்ளோ அவசரப்படுறேன். அதுவும் இல்லாம பெரிய இடமா எதுக்கு பாத்திருக்கேன். பெரிய இடத்து மாப்பிள்ளைங்களா சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. காசு பண்ணோன்னு மாசம் மாசம் வந்து நிக்க மாட்டா. இவளும் கலெக்டருக்கு தானே படிச்சிட்டு இருக்கா, கலெக்டர் ஆயிருவா. அவ பொழப்ப பாத்துக்கிட்டு அவ போய்கிட்டே இருப்பா, நம்ம சைடு கண்டுக்க கூட மாட்டா. அப்ப ஆதிக்கும் நம்மளுக்கும் தான் சொத்து பிரியும். ஆதில ஒரு மேட்ரே கிடையாது. அகரனுக்கு எழுதி கொடுப்பா தம்பின்னு சொன்னாலே போதும், மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்துருவான். அப்புறம் என்ன வேதா, ஒரே சொத்த ஒத்தாளா ஆட்டைய போட்டுட்டு அனுபவிக்க வேண்டியதா? அண்ணா ஷாலு வா, உனக்காக தான் வெயிட்டிங். எனக்காக வா? ஏன்? உங்க பெரிய நீ இருக்காங்கல்ல, உங்க பெரிய நீ, அவங்க உனக்கு மாப்பிள்ளை பாத்திருக்காங்களா? என்னது? ஏமா உங்க சின்ன நீ சொன்னது உன் காதுல விழலையா? உனக்கு நான் மாப்பிள்ளை பாத்திருக்கேன். உங்ககிட்ட அன்னைக்கே நான் சொன்னேன்ல, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கன்னு. எதுக்கு என்னோட விஷயத்துல எல்லாம் தலையிட்டு இருக்கீங்க? என்னம்மா
லவுட் ஸ்பீக்கர் எதுவும் முழுகிட்டியா? ஆமா, எதுக்கு இப்ப இந்த கத்து கத்துற? இங்க பாரு, அண்ணின்றவங்க இன்னொரு அம்மாக்கு சமம். அந்த உரிமையில தான் உனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்தேன். அது என்னவோ தப்புங்கற? நீங்க எந்த உரிமையிலயும் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். இங்க பாருங்க நீ, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். நான் இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கேன். நான் எக்ஸாம்லாம் முடிச்சு பாஸ் பண்ணி கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. நீங்க சும்மா உங்க இஷ்டத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன கேட்காம உங்களை யார் மாப்பிள்ளை பார்க்க சொன்னது? லட்டு, அண்ணே, உன்கிட்டயே நான் சொல்லிட்டேன் தானே. எதுக்கு தேவையில்லாம அண்ணி எனக்கு இப்ப மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க? லட்டு, எதுக்கு இப்ப கோவப்படுற? என்ன நாளைக்கே உனக்கு கல்யாணம் பண்ண போறோம். சும்மா அவங்க பார்த்தாங்க, பார்த்தோன்னே சரி நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துறோம், எங்க தங்கச்சியவா நாங்க சொல்ல போறோம். நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, எல்லாம் இப்படிதான் ஆரம்பிக்கும். இப்பவே இந்த பேச்சை விடுங்க. இல்ல லட்டு, எப்படி இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் தானே ஆகணும். அதுக்கு இல்ல அதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்போல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சாதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆகி வந்து அப்புறம் கல்யாணம் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அண்ணே, இல்லம்மா, நீ கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம். ஆனாலும் இப்பல இருந்தே பார்க்கலாமேன்னு சொல்றேன். அண்ணா ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. எனக்கு இப்போ மாப்பிள்ளை எல்லாம் பார்க்காதீங்க. நான் கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலானே. எனக்கு இப்ப என்னோட படிப்பு, என்னோட பேஷன் தான் முக்கியம். உங்களுக்கே தெரியும்ல, சின்ன வயசுல இருந்தே நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அதை நோக்கி தான் நான் ஓடிட்டு இருக்கேன். இப்ப போய் என் மைண்ட பிளாக் பண்றீங்க. ஹேமா, யாரும் உன் மைண்ட் எல்லாம் பிளாக் பண்ணல. நீ பாட்டுக்கு படி, நாங்க பாட்டுக்கு உனக்கு மாப்பிள்ளை பாக்குறோம். இவ பெரிய எலிசபெத் ராணி, இவ போட்டோவை கொடுத்த மொத மாப்பிள்ளையே நானே கட்டிக்கிறேன்னு வர போறாரு. இல்லங்க, ஜாதகம்லாம் செட் ஆகாதுல. இவ என்னமோ நாளைக்கே நம்ம இவள கல்யாணம் பண்ணி கொடுக்கற மாதிரி ரொம்ப பேசினால, அதுக்கு தான் சொன்னேன். ஹே, நீ ஒண்ணும் பேச வேணாம். நான் தான் இங்க பேசிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு. ஆரம்பிச்சதே நான் தான். என்னையவே வாயை மூட சொல்றீங்களா? இப்போ உன்கிட்ட யாராவது ஏதாவது கேட்டாங்களாடி? நீயா யாரையாவது எடுத்துட்டு வந்துட்டு ஏன்டி உசுர வாங்குற? அவதான் கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றால. அவ எப்ப கலெக்டர் ஆகுது, சொத்தெல்லாம் நான் எப்ப ஆட்டைய போடுறது? இவர் வேற. என்னங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. என்ன, இப்ப எக்ஸாம் எழுதனோனே நாளைக்கு ரிசல்ட் வந்து நாளாண்டைக்கு கலெக்டர் சீட்ல உட்கார வச்சிருவாங்களா? அதுக்கெல்லாம் எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு? எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு சொல்லுங்க பாப்போம். எனக்கு எப்படிமா தெரியும்? நான் கலெக்டருக்கு படிக்கிறேன், நீ தானே படிக்கிற? தெரியுதுல, அப்புறம் எதுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல ரிசல்ட் வந்துரும். அதுல பாஸ் பண்ணிட்டேனா எனக்கு ட்ரெய்னிங் போடுவாங்க. ட்ரெய்னிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணுவேன். அதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் கலெக்டர் ஆக முடியும். அப்படியே கிளவி ஆயிடு. இங்க பாருங்க, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன, என்னமோ இன்னைக்கு ரிசல்ட் வந்து பாஸ் பண்ணி நாளைக்கே கலெக்டர் சீட்ல உட்கார்ந்திருக்கிற மாதிரி பேசுன. இதத்தானே நானும் சொன்னேன். இதுக்கெல்லாம் லேட் ஆகும், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இத உன்கிட்ட பேசினா சரியா வராது. உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன், அவங்க கிட்ட நீ உன் பதில சொல்லு. ஐயோ அண்ணி, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். அதுதான் ஏன்? அது ஏன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாது. என்கிட்ட சொல்ல முடியாதுன்னா உங்க அண்ணன் தான் 2 பேர் உட்கார்ந்துருக்கானுங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லு. என்னங்க, என் மூஞ்சில என்ன கார்ட்டூன் படமா ஓடிக்கிட்டு இருக்கு? இப்படி வரைச்சு 2 பேரும் பாத்துட்டு இருக்கீங்க. அங்க கேளுங்க. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல, ஏன் மூஞ்சியவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணே, இவங்க என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க? லட்டு, நானும் உன்ன மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. ஆனா நீ சொல்றத பார்த்தா இன்னும் எப்படியும் ஒரு 5 வருஷமா தான் ஆகும்ல. கண்டிப்பா ஆகும். ட்ரெய்னிங்லாம் போயிட்டு டெபியூட்டி கலெக்டரா போயிட்டு அப்புறமா கலெக்டர் ஆகிறதுக்கு ஆனாலும் ஆகலாம். சரி, அப்பனா ஒண்ணு பண்ணலாம். நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேணும்னா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலாமா? அண்ணே, என்னடா நீ அப்படி சொல்ற? ஏமா, 5 வருஷம்லாம் ரொம்ப அதிகமா. ஒரு பொம்பளை புள்ள நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா போய் இருக்க வேணாமா? வயசான காலத்துல எப்படிமா போய் இருப்ப? என்ன 5 வருஷத்துல எனக்கு 50 வயசு ஆக போகுது. 29 தானே ஆகும். அதுக்கு இங்க பாருமா, கரெக்டான வயசுல கல்யாணம் பண்ணிட்டு போய் கரெக்டான வயசுல அதாவது பாட்டுக்கு நடந்தாதாமா நம்மளும் நல்லா இருப்போம், குழந்தைங்களும் நல்லா இருக்கும். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். நீ ட்ரைனிங் போற வரைக்கும் வெயிட் பண்றோம். நீ ட்ரைனிங் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் சரியா இருக்கும். என்னடா ஆதி? ஆதினா, வேணான்னு சொல்லுனா ப்ளீஸ்னா. டே அண்ணா ப்ளீஸ்னா. லட்டு, என்னடி? டே அண்ணா, நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேனா ப்ளீஸ்னா. என்ன கேட்டாலும் வாங்கி தரியா? அடியே, உங்க அண்ணன் என்ன முன்ன மாதிரி வெட்டியா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் இப்ப டிஎஸ்பி. உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் வாங்கி தரேன். இந்த பெருமை ரொம்ப முக்கியமாடா. நான் என் வாழ்க்கை பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கேன்டா. என்னடி பட்டுன்னு அண்ணனை கூட பார்க்காம துப்பிட்ட? மூஞ்சில துப்பலையேன்னு சந்தோஷப்படு. எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுடா. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்டா. ஏன்? அது வந்து இங்க பாரு லட்டு, நீ ட்ரைனிங் போற வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். அப்புறம் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இங்க பாரு, உங்க அண்ணியே நிறைய நோட்ல ஃபுல்லா மாப்பிள்ளை தான் எடுத்துட்டு வந்திருக்கா. இப்ப கூட பார்த்து சொல்லு யாரையாவது பிடிச்சிருக்கான்னு. ஐயோ,
சூர்யாவை தான் பிடிச்சிருக்குன்னு இப்ப எப்படி சொல்றது? டடான்! அடடா, சூர்யாவும் ஷாலினியும் எப்படியோ ஒரு வழியா சேர்ந்தாச்சு. இப்ப அடுத்த பூகம்பமா ஷாலினி வீட்ல சொல்லுவாளா சூர்யாவை லவ் பண்றத? அப்படி சொன்னாலும் வீட்ல என்ன பிரச்சனை நடக்க போகுது, இல்ல நடக்குமா நடக்காதான்றதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். ஓகே மக்களே, நம்ம வீட்ல இன்னைக்கு வாழைத்தண்டு கூட்டு பண்ணோம். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இங்க நம்மளோட குட்டி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசணும் நான் தான் பேசணும்னு. அவங்க தான் இப்போ ஃபைனல் இதை கொடுக்க போறாங்களாமா. ஓகே மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.